Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. பாஸ்கரன், இந்த ஆய்வு பணிக்கு பிறகு முதலமைச்சரின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். இந்த வளாகத்தை சுற்றி வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 4வது நுழைவாயில முதலமைச்சருடைய தனி பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவுல தான் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய 4வது நுழைவாயில அருகே இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களால் கொடுக்கப்படுகிறது. கடந்த 10ஆம் தேதி முதல் புதிய அரசு பதவியேற்பதன் அடிப்படையில கோரிக்கை மனுக்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறத நேரில் நான் ஆய்வு செய்வேன் அப்படிங்கிறத அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்தார். அந்த ஆய்வு எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் 4வது நுழைவாயிலுடைய முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் மீண்டும் நாமக்கல் கவிஞர் மாளிகை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில பார்க்கும்போது அவர் இராணுவ தளவாடங்கள், இராணுவத்தினுடைய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் நாமக்கல் கவிஞர் மாளிகையை நோக்கி செல்லும் பட்சத்தில் அரசு பணியாளர்கள் அங்கு முழுவதுமாக 2000 அரசு பணியாளர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பணியாளர்களுக்கு உற்சாகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கைகளை அசைத்து அவர் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அதற்கு பிறகுதான் அவர் தமிழக முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு சென்று அங்கு என்ன மாதிரி சூழ்நிலை நிலவுகிறது, மனுக்கள் மீது எப்படி பெறப்படுகிறது, மனுக்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் அவர் ஆய்வுகளை மேற்கொள்வார் என்பது தற்போதைய திட்டமாக இருக்கிறது. அந்த வகையில தமிழக முதலமைச்சருடைய தலைமைச் செயலருடைய வளாகத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்கு ஏராளமானோர் இங்கே குழும்பிருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பாஸ்கர், அமைச்சர்கள் இல்லைன்னா அரசு உயர் அதிகாரிகள் யாராச்சும் இந்த நிகழ்வுல முதலமைச்சரோட ஆய்வுல பங்கேற்றிருக்கிறார்களா? விவரங்கள். தமிழக முதலமைச்சர் அந்த பேட்டரி கார்ல பயணிக்கும் போது அவருடன் சேர்ந்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் இருக்கிறார். அதே நேரத்தில் முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் செந்தில் குமார் அவரும் உடன் இருக்கக்கூடிய காட்சிகளாகவும், பாதுகாப்பு பணியில காவலர்கள் முழு காவல் பாதுகாப்போடு தொடர்ந்து முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய காட்சிகளாகவும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சருடைய பாதுகாப்புக்கு காவலர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அரசு பணியாளர்கள் ஆர்வம் மிகுதியில அவருக்கு அருகே அவங்க செல்போன்ல செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். இதன் காரணமாக அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் பாதுகாப்பு பணியில காவலர்கள் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய காட்சிகளையும், அதே நேரத்துல தலைமைச் செயலாளர் உடன் இருக்கிறார். தமிழக முதலமைச்சருடைய தனி செயலாளர்களும் உடன் இருக்கிறார்கள். அமைச்சர்கள் யாரும் அவருடன் இல்லை. 3 பேட்டரி வாகனங்கள் செல்கிறது. முதல் வாகனத்துல காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவலர்களும், 2வது வாகனத்துல தமிழக முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர், முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் உடன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போதுதான் தமிழக முதலமைச்சர் நாமக்கல் கவிஞர் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆர்மி பெரேட் கிரவுண்ட் அப்படிங்குவாங்க. அந்த இடத்துலதான் தமிழக முதலமைச்சர் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளாக நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துலதான், அந்த ஆர்மி பெரேட் கிரவுண்ட்ல தான் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். ராணுவத்தினுடைய ஆர்மி பெரேட் கிரவுண்ட் என்ற அடிப்படையிலும் இங்கு பல்வேறு விதமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். அந்த வகையில பார்க்கும்போது தமிழக முதலமைச்சருடைய வருகை என்பது இங்கு அரசு பணியாளர்களுக்கு எவ்வளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதோ அதே அளவுக்கு இந்த ஆர்மி பெரேட் கிரவுண்டை கடந்து செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய வருகையை மத்திய பாதுகாப்பு பணியில சிஆர்பிஎஃப், ஆர்மி, டிஃபென்ஸ் சொந்தமான அவங்களும் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அவங்களும் அது உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சல்யூட் அடித்து அவரை வரவேற்று அவர் கடந்து செல்லக்கூடிய பாதைகள்ல அவங்க பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவலர்களோடு சேர்ந்து அவர்களும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாஸ்கரன், தலைமைச் செயலகத்துல இன்னும் எந்தெந்த இடங்களுக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார்? விவரங்கள். தமிழக தலைமைச் செயலகம் என்பது ஒரு கட்டிடமாகவும், நாமக்கல் கவிஞர் மாளிகை என்பது 2வது கட்டிடமாகவும் அருகருகே இருக்கிறது. தலைமைச் செயலகத்துல தமிழகத்துடைய முதலமைச்சருடைய அறை மற்றும் அதே நேரத்துல அமைச்சருடைய அறை இருக்கிறது தான் இந்த கோட்டை
கோட்டை அப்படிங்குவாங்க. இந்த கோட்டை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் முதலமைச்சருடைய அலுவலகமும் அமைச்சருடைய அறையும் தலைமைச் செயலகத்துல ஒரு கட்டிடத்துல வந்து செயல்படுகிறது. அங்க வந்து அமைச்சர்களுடைய அறைகள் இருக்கிறது, தமிழக முதலமைச்சருடைய அறையும் இருக்கு. அது வந்து சுற்றுலா ஏறி முதல் தளத்துல வந்து முதலமைச்சருடைய அறை இருக்கும். அதே அறைகளுக்கு கீழே தான் இந்த பேட்டரி கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் இன்று வந்து வளாகத்தை சுற்றி வரக்கூடிய தகவல்கள் இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் கிடைக்கப்பட்டது. ஆனால் உடன் வந்து அமைச்சர்கள் யாரும் வருகை தரவில்லை. அரசு அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் மற்றும் முதலமைச்சருடைய தனி செயலாளர்களுடன் பயணிக்கக்கூடிய காட்சிகளாகவும் தான் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சருடைய வருகையை அறிந்த அரசு பணியாளர்கள் தங்களுடைய பணியை விட்டு கூட இங்கு வந்து முதலமைச்சருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் இருபுறமும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கையிலையும் அவங்க செல்போன் வச்சிருக்காங்க. எப்போ தமிழக முதலமைச்சர் வருகை தருவாரோ அந்த காட்சியில பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில அவங்க வந்து காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த வளாகம் வந்து ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் இருக்கொண்ட வளாகமாக இருக்கிறது. முழுவதுமாக பல்வேறு கட்டிடங்கள் இங்கு இருக்கிறது. அந்த கட்டிடங்கள் பழமையான கட்டிடங்களாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு காலத்துல வந்து இந்த போர்ட் என்பது துறைமுகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இடமாக இருந்தது. இதன் காரணமாக சென்னை துறைமுகத்துக்கு வரக்கூடிய கப்பலில் இருந்து பயணித்து இங்க சென்சார் போட்டு வருவாங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அந்த நடைமுறை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு இடங்கள்ல என்னென்ன மாதிரி பழமையான விஷயங்கள் இங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் அதிகாரியிடம் கேட்டறிந்து வருகிறார் தமிழக முதலமைச்சர். இதன் காரணமாக அனைத்து இடத்துக்கும் செல்ல வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்த அடிப்படையில்தான் தொடர்ந்து அவர் பயணிக்கக்கூடிய தூரம் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. முழுவதுமாக சுற்றி வரக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இந்த இடத்துலதான் வந்து கோட்டையினுடைய ரயில் நிலையம் இருக்கிறது. அதாவது தலைமைச் செயலகத்துக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய கோட்டை ரயில் நிலையம், போர்ட் ரயில்வே ஸ்டேஷன். அந்த முடிவு எங்க இருக்கிறதோ தமிழக தலைமைச் செயலகத்தினுடைய நுழைவாயிலில் தொடங்கி அந்த போர்ட்டோடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் தூரம் வரைக்கும் அவர் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. இதையெல்லாம் அவர் கடந்து சென்று அதை பார்வையிட்டு அங்கெல்லாம் என்னென்ன இருக்கிறதெல்லாம் அறிந்து கொண்டது பிறகு மீண்டும் அவர் வந்து நாமக்கல் கவிஞர் மாலைக்கு வருவதற்கு மேலும் ஒரு 10 நிமிடங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்ளப்படும். இதன் காரணமாக அரசு பணியாளர்கள் ஒரு மணி நேரமாக முதலமைச்சருடைய வருகைக்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்து பல்வேறு விதமான செக் போஸ்ட் எல்லாம் இருக்கு. காரணம் என்னவென்றால் ராணுவ பகுதி என்பதாலும் அங்கு வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசு பணியாளர்கள், அதே நேரத்தில் ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் ராணுவ அருகே இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு அவர்கள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள். பலத்த பாதுகாப்போடு சோதனைகள் நடத்தப்பட்டு உள்ள வரக்கூடிய வாகனங்கள் அனுமதிக்கப்படும். இந்த வருகை காரணமாக ஏற்கனவே பாதுகாப்புல வந்து ஈடுபட்டு வருவாங்க. ஆர்மியோடைய டிஃபென்ஸோடைய வீரர்கள் அவங்க வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருவாங்க. இன்று தமிழக முதலமைச்சருடைய வருகைக்காக அவர்களும் வந்து முதலமைச்சர் எல்லாம் முன்னாடி வந்து இந்த வரலாறுலாம் இல்ல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது வந்து இந்த பகுதிக்கெல்லாம் வருகை தருவதை ஒரு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.